எல்லாரும் வோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கேட்டு போய் வோட் பண்ணுங்கள். ஒரு பாஸ்டர் கிட்டே கேட்டேன், நீங்கள் யாருக்கு வோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாஸ்டர் சொன்னார், நான் டிஎம்கேக்கு தான் வோட் பண்ண போகிறேன். ஏன் பாஸ்டர் அவங்களுக்கு வோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் சொன்னார், அவங்க தான் நமக்கு சேஃப்டி தராங்க, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு தராங்க அப்படி சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், அவங்க கரப்ஷன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். கரப்ஷன் பண்ணாதவங்க வேறு யார் இருக்கா? இவங்க கரப்ஷன் பண்ணாலும் நம்மளுக்கு பாதுகாப்பு தராங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணார். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பண்ணுறேன். மத்தேயு 4வது அதிகாரத்தில் சாத்தான் இதே மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணான். என்னென்னா, என் காலில் விழுந்து வணங்கு, உனக்கு அதிகாரத்தையும் தருவேன், உனக்கு ப்ரொடெக்ஷனும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ ஜீசஸ் டிட் நாட் காம்ப்ரமைஸ். மத்தேயுல இன்னொரு வசனமும் இருக்குது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நான் வந்து மற்ற பார்ட்டிக்கு ஓட் பண்ணால், நான் கிறிஸ்தவனாகிய நான் பாதுகாப்பாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் இந்த ஊழல் பண்ணுற இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன்னு ஓட்டு போட்டிங்கன்னா, எத்தனை நாள் நீங்கள் செல்ஃபிஷாக இருக்க போகிறீங்க? எத்தனை நாள் சுயநலமாக இருக்க போகிறீங்க? கடவுளுக்காக நான் பாடு அனுபவிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரணும். நான் பத்திரமா இருக்கணும், நான் சுயநலமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், ஆனால் எவன் என்ன கொள்ளையடித்தாலும் பரவாயில்லன்னு அந்த மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. யோசிச்சு ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ.